இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன். இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கட்டிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்வேன்? ஆட்டாவுக்கு யாராவது சொல்லி அனுப்புங்களேன். பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். கதை சொல்லிட்டு ஊசி குத்த. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து. இவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. போ. ஐயா, ரொம்ப வருஷமா அதை கவனிக்காம விட்டதுனாலதான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுறேன் ப்ளீஸ். அவனை புள்ள உசுறு போராடிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஊசி போடுறது நல்லா இருக்கா? ஐயா வைத்தியரே, என் புள்ளைய கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா, நான் இனிமே உசுரா இருக்க மாட்டேன். ஐயா ஐயோ, நான் இனிமே என்ன அப்பா என்ன விட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன அப்பா? ஐயோ என் புள்ள போயிட்டானே. பெத்தவ குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறாளே. குழந்தை ஒருத்தர்ல போட்டு போட்டு என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? பெத்தவ புத்த பிள்ளைய காவு கொடுத்துட்டு கதறாளே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு பச்சை மண்ணை அடிச்சிட்டீங்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடாதீங்க, சும்மா விடாது. கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா தூங்க முடியா? நிறுத்துதாத்தா, நல்லா கேளுடா. பெரிய இசை ஞானி நினைப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இப்படி இம்சப்படுத்துறாரு. இம்சப்படுத்துறா? இத்தனை நேரமும் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு இந்த சுண்டைக்காய் பைய வந்து சொன்ன உடனே எழுத்தா பேசுற நீ? இந்த குடும்பத்துல யாருக்காவது இசை ஆர்வம் இருக்கா? நீங்க பாடுறது பார்த்தா அடி ராக்கு முத்து ராக்கு. இந்த ராகம் உங்களுக்கு தெரியுமா? அடே நான் பெத்த மகனே, வா 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 வா, என் பக்கத்துல ஒரு நில்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது என்ன ராகம் என்று கேளு. ஏன்பா வளவளன்னு பேசிட்டு? இவர் தொலைல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம். பேஷ்.
அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டாருன்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது. என்னக்கா சொல்ற? உங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னா நான் ரெடி. எனக்கு போட்டியா? நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எழுந்துடி. என்னோடு போட்டியிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, எனக்கு எதிர்பார்த்து பாட இங்கு நினைச்சவர் யாரும் இல்லை. பெயரிலே நான் பூரணம், இசையிலே சம்பூரணம், சுரங்களின் நாலாவனம் எனக்கது சாதாரணம். இதோ நீ என்னோட சவாலை சமாளி, குரலிலே மயங்களும் எதிரிகள் அடங்கணும். என்னோடு போட்டியிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை. உன்னோடு போட்டியிட்டு ஜெயிக்கவும் நான் இருக்கேன். இப்ப உன் பாட்டை பின் பாட்ட மடக்கவும் நான் இருக்கேன். பெயரிலே நீ பூரணம், இசையிலே நான் பூரணம், கிழக்குக்கு சங்கீதமா இது என்ன சரீரமா? நிதானி நிதானி துள்ளாத சதானி, குரலிலே ஒதறுது சுதியிலே நழுவுது. உன்னோடு போட்டியிட்டு ஜெயிக்கவும் நான் இருக்கேன். எட்டு கட்ட கிட்ட பாவம் எட்டி நிக்க வேணும் இங்கே. ததறின ததறின எட்டு கட்ட கிட்ட பாவம் எட்டி நிக்க வேணும் இங்கே. மாட்டிக்கிட்ட சின்ன பாப்பா தப்பி நீயும் போவதெங்கே. தந்தி பேசும் தம்புரா அங்கு போச்சு தேவுடா, உச்சஸ்தாயில் பாடவா மூச்சு நின்னு போகவா, நடுக்கவா இருக்குதா குளிர்கவா அடிக்குதா, சவாலை சவாளி விடாதே சவாரி. உன்னோடு போட்டியிட்டு ஜெயிக்கவும் நான் இருக்கேன். இப்ப உன் பாட்டை பின் பாட்ட மடக்கவும் நான் இருக்கேன். பெயரிலே நீ பூரணம், இசையிலே நான் பூரணம், கிழட்டுக்கு சங்கீதமா இது என்ன சாரீரமா? நிதானி நிதானி துள்ளாதே சதானி, குரலிலே ஒதறுது சுதியில நழுவுது. உன்னோடு போட்டியிட்டு ஜெயிக்கவும் நான் இருக்கேன். ராகத்துக்கு பேரா பேரா சாரி சாரி காக்கா காக்கா, கொண்டு வாங்க இப்படி போட்டு போனும் அப்படி. தலையெல்லாம் நரைச்சது கலைகளால் வெளுத்தது, தகஜுன தகஜோடு எதிர்ப்பதை இனி விடும். உன்னோட போட்டியிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, உனக்கு எதிர்பார்த்து பாட இங்கு நினைச்சவர் யாரும் இல்லை. பெயரிலே நீ பூரணம், இசையிலே சம்பூரணம், சுரங்களின் நாலாபனம் உனக்கது சாதாரணம். சவாலே அதுக்கு உன்னோட எனக்கு அனுபவம் பெரியது, அது ரொம்ப இனியது. உன்னோட போட்டியிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, உனக்கு எதிர்பார்த்து பாட இங்கு நினைச்சவர்
சார். அம்மா என்னடி இங்க வந்து பாரு. ரேவதி என்னம்மா? அவ என்னமோ சுடுதலை கால்ல போட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாருமா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய் என்னடி? அக்கா நீ ஆசையா வளர்த்த செடியில பூ பூத்திருக்கு பாரு. நான் தரமாட்டேன். எனக்கு வேணும். இப்ப நீ கூட போறியா இல்லையா? எனக்கு வேணும். அம்மா பாருங்கம்மா, இந்த பூ நான் பூ கொடுக்க சொல்லுங்க. நான் தரமாட்டேன். சரி நீதான் வேற பூ பறிச்சுக்க. அவ வேற பூ எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். செம்பருத்தி பூ தான் வேணுங்கிற அளவுக்கு அதுல என்னடி இருக்கு? உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி, தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு. சங்கீதா, இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், கொடுத்துரு. நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன், ப்ளீஸ். இந்தா, இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல. எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன். என்ன இதுல இருக்கிற இந்த 5 இதழ்ல ஒண்ணு தாத்தா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு அம்மா, ஒண்ணு தங்கச்சி, ஒண்ணு தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகரந்த மாதிரி நான். என்னமோ தெரியல, இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். டாக்டர் மாவு, இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க தெரு கொடி வந்துருச்சு. உள்ளூர் நாய் பார்த்தா விடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல, இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேக்குற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடு போட நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க.